மாய வார்த்தைகளின் மூலம் உள்ளத்தில் இறங்கி வசப்படுத்தி தன்னை மகாவிஷ்ணுவாகவே ஏற்றுக்கொள்ள வைக்கும் கார்ப்பரேட் சாமியார்தான் இந்த மகாவிஷ்ணு. ஸ்டாண்ட் அப் காமெடியனாக பயணத்தை தொடங்கிய இவர் வெளிநாடுகளில் தனது நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளும் அளவுக்கு மாய வளர்ச்சி கண்டுள்ளார். பார்க்கலாம். திரைப்படங்களில் மாஸ் ஹீரோக்கள் பந்தாவாக வந்திறங்குவதைப் போல கலக்கலான தோற்றத்தில் குட்டி விமானத்திலிருந்து இறங்கி வரும் இவர் வேறு யாரும் இல்லை. முன்ஜென்மம், பிறவி பயன் என்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளை பார்த்து பார்த்து பேசி ஆன்மீக சொற்பொழிவாளர் என கூறிக்கொண்டு திரியும் மகாவிஷ்ணுதான் இவர். உள்நாட்டில் இருக்கும் போதும் ஆன்மீக சொற்பொழிவு என்று கூறிக்கொண்டு உரையாற்றும் போதும் தான் ஒயிட் அண்ட் ஒயிட் கெட்டப்பில் பந்தாவாக காட்சி தருவார். மற்ற நேரங்களில் அல்டிமேட் தோற்றத்தில் தான் இருப்பார். மதுரை மகா என்ற பெயரில் ஸ்டாண்ட் அப் காமெடியனாக அறியப்பட்ட பிறகு திரை நட்சத்திரமாக ஜொலிக்க முற்பட்டு நான் செய்த குறும்பு திரைப்படத்தை எடுக்க முற்பட்டுள்ளார். அந்த முயற்சி கைகூடாமல் போகவே மதுரை மகா என்ற அடையாளத்தை மகாவிஷ்ணு என்று மாற்றிக்கொண்டு யூடியூபர் ஆகியுள்ளார். பரம்பொருள் அறக்கட்டளை திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அலுவலகத்தை திறந்து சொற்பொழிவு ஆற்றியுள்ளார். உண்மையில் இவரது இலக்கு உள்நாட்டில் அடியார்களை சேர்ப்பதும் வெளிநாட்டில் செல்வத்தை ஈட்டுவதும் தான். இதற்காக வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் மூலம் அங்குள்ள செல்வந்தர்களை நெருங்கி விடுவார். இந்த வகையில் கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் குட்டி விமானம் மூலம் பறந்து திரிகிறார். இலங்கைக்கும் பாரம்பரிய உடையில் பயணித்து தமிழ் எம்பிக்களை சந்தித்து அங்கு ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். தமிழ் எம்பிக்கள் மூலம் இலங்கையில் உயர் பதவிகளை வகிக்கும் சிங்கள அதிகாரிகளையும் நெருங்கியுள்ளார். ஆன்மீக சொற்பொழிவாற்றி வந்த மகாவிஷ்ணு ஒரு கட்டத்தில் தன்னை பெருமாளின் அவதாரமாகவே சொல்லிக் கொள்கிறார். வெளிநாடுகளில் குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறையில்தான் இவரது நிகழ்ச்சிகள் நடக்கும். இதில் பங்கேற்க நுழைவு கட்டணம் வசூலிக்கிறார். ஆன்மீக சொற்பொழிவில் பங்கேற்பவர்கள் கட்டுக்கட்டாக நன்கொடையும் கொடுக்கிறார்கள். சொற்பொழிவு நிகழ்ச்சி ஒரு கட்டத்தில் போதனை நிகழ்ச்சியாகிவிட்டது. தற்போது கைலாசா என்ற புதிய நாட்டையே நிர்மாணித்துள்ள நித்யானந்தா போலவே கார்ப்பரேட் சாமியாராக உருவெடுத்துள்ளார். அவர் தங்கியிருக்கும் இடங்களில் சொகுசும் ஆடம்பரமும் நிரம்பி வழியும். திருப்பூர் அவிநாசியை தலைமையிடமாக கொண்டு தொடங்கிய பரம்பொருள் அறக்கட்டளையை வெளிநாடுகளில் பரம்பொருள் யோகம் என்ற பெயரில் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக பதிவு செய்திருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் இந்த நிறுவனத்தை கடந்த 3ஆம் தேதிதான் பதிவு செய்திருக்கிறார் மகாவிஷ்ணு. வாய் வார்த்தைகளையே முதலீடாக போட்டிருக்கும் மகாவிஷ்ணு தாம் வெளிநாடுகளில் இருப்பதே அதிகம் என்கிறார் தனது வீடியோக்களில். அவிநாசியில் உள்ள பரம்பொருள் அறக்கட்டளையின் வரவு செலவுகள் எல்லாமே வெளிநாடுகளில் இருந்துதான் நிகழ்ந்துள்ளது. மகாவிஷ்ணு தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல்வாதிகளை நெருங்கி அனைத்து துறைகளின் அலுவலகங்களிலும் சொற்பொழிவாற்றியுள்ளார். ஒருமுறை தன்னம்பிக்கை சொற்பொழிவாளர் என்று கூறி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷை சந்தித்துள்ளார். அப்போது எடுத்த புகைப்படங்களின் மூலம் அமைச்சருக்கு நெருக்கமானவர் என்றும் அதிகார மட்டத்தில் நெருக்கமானவர் என்றும் காட்டிக்கொண்டு பள்ளிக்கூடங்களிலும் சொற்பொழிவாற்றியுள்ளார். இப்போது அசோக் நகர் பள்ளிக்கூடத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மகாவிஷ்ணுவின் பேச்சினால் ஏற்பட்ட சர்ச்சையே இவை அனைத்தையும் வெளியே கொண்டு வந்துள்ளது.